தேர்வு எழுதும் நபராக ஸ்ரீபிரதா அவர்கள், பிடிசி உடற்கூறியல் புத்தகமாக காயத்ரி அவர்கள், தொலைபேசியாக அங்கேற்கனி அவர்களை தம் முன் நடித்து நகைச்சுவை அளித்திட அழைக்கின்றோம். ஐயோ, நாளைக்கு வேற ஐயவாச்சே, ஒண்ணுமே படிக்கலையே. படிக்கலான்னு பார்த்தா புக்க வேற எங்க தொலைச்சேன்னு தெரியலையே. நான் இங்க இருக்கேன். எங்க ஆளு மட்டும் சத்தம் மட்டும் வருது, ஆளை காணுமே. நான் இங்க இருக்கேன், யாரை தேடிட்டு இருக்க? உன்னாதான் சைலண்ட்ல போட்டால, நீ எங்க இங்க இருந்து வர? போடாங்கிட்டு. நான் இடது பக்கம் இருக்கேன், இந்த பக்கம் பாருங்க. வா, நம்ம அந்த மஞ்சள் தூள் யூஸ் பண்ணலாம். டேய் சும்மா இருடா, நாளைக்கு எக்ஸாம் இருக்குடா. இப்ப வச்சு புத்தி வந்துச்சு, எடுத்து படி. இப்ப புதுசா படிச்சு என்ன ஏறப்போகுது மண்டேல? வா, நம்ம யூடியூப் பார்த்து படிச்சுக்கலாம். பேச கேட்காத, உனக்கு எடுக்கிறதே அவதான். அவன் சிம்பிளான விஷயத்தையே காம்ப்ளிகேட்டடா தான்டா சொல்லியிருப்பான். நம்ம ஏதாச்சும் வீடியோல சுலபமா படிச்சுக்கலாம். ஆமா, நீ சொல்றதுதான் சரி. ஸ்டாண்டர்ட் பாயிண்ட்ஸ்லனா முட்டலடா, என்ன எடுத்து படிடா. நீ சொல்றதும் சரியாதான் இருக்கு. கடைசி நேரத்துல ஸ்டாண்டர்ட் பாயிண்ட்ஸ்லாம் ஒன்றும் புரியாதுடா. கதை கேட்டு நாளைக்கு எழுதிக்கலாம். ஆமா, நீ சொல்றதுதான் சரி, நம்ம அதுவே பண்ணுவோம். எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? நீ படிக்கிறேன்னு நோட்டிபிகேஷன் வரும், அதை பார்க்க போறன்ற பேர்ல 2 மணி நேரம் போயிடும். அப்புறம் சாப்பிட போயிடுவேன், அப்புறம் மல்லாந்து படுத்துருவேன், அப்புறம் நாளைக்கு படிக்கிறேன்ற பேர்ல பீரியட கட் அடிச்சிருவேன். அதுக்கப்புறம் அதுலயும் ஒண்ணும் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் அது எக்ஸாம் ஒழுங்கா பண்ண மாட்டேன், ஸ்ட்ரெஸ்ன்னு வந்து. போதும் லிஸ்ட் ரொம்ப பெருசா போய்கிட்டே இருக்கு. 10 நிமிஷத்துல வீடியோ பார்த்துட்டு வந்துடுறேன். வாமச்சா இப்பதான் நம்ம வழிக்கே வர. இவன் திருந்த மாட்டான், திருந்தவே மாட்டான். பாப்போம், வீடியோ பார்த்து படிப்போம். உனக்கு ஒன்று தெரியுமா, அந்த கணக்கான காலங்கள்ல கலைக்கும் மலருக்கும் கல்யாணமா? இதே எப்ப நடந்துச்சு? என்னது, இவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சா? நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு இவங்க 2 பேருக்கும். பாவண்டா இவங்க பசங்க. பாவண்டா அவங்க அப்பா அம்மா. உமாக்கே எங்க அதுக்கு தொங்கிக்கிட்டு இருக்கு. அவங்க கதையும் எனக்கு தேவையா? உங்க படிடா. சரி விடு படிச்சிடலாம். டேய், என்னடா இந்நேரத்துல அலாரம் வச்சிருக்க? அது MCQ டெஸ்ட்டுக்குடா, அட்டென்ட் பண்ணு. ஓ ஆமா இல்ல, 7 மணி ஆயிடுச்சு அதுக்குள்ள. சரி 7 to 7:20 MCQ டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிடலாம். 7:20 இருந்து 7:40 சாப்பிட்டு வந்து 7:20 இருந்து 8 மணிக்குள்ள ரீல்ஸ் பார்த்துட்டு 8 மணில இருந்து 10 மணி வரைக்கும் 10 மார்க் கொஸ்டின், 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் 6 மார்க் கொஸ்டின் படிச்சுட்டு நாளைக்கு காலையில இருந்துச்சு ஒரு ரிவிஷனை போட்டு மாஸ் பண்றோம் நாளைக்கு எக்ஸாம்ல. என்னதால இதுக்கே மூச்சு வாங்குது? பாப்போம், படிச்சிடலாம். என்ன இப்ப சாப்பிட்டல படி. தல, அந்த 10 நிமிஷம் ரீல்ஸ். ஆமா, இன்னும் 10 நிமிஷம் இருக்குல்ல. இதுதான் நான் சொன்ன அந்த மஞ்சள் ரீல்ஸ். இதெல்லாம் ஒரு ட்ரெண்ட்னு வேற இதை ட்ரெண்ட் ஆக்கி விடுறாங்களாடா. பாவண்டா இந்த ஜீவனை, ஏன்டா இது போட்டு இப்படி பாடாப்படுத்துறாங்க? நான் தான் வாயிலா ஜீவன், இவ்வளவு நேரமா கத்திக்கிட்டு இருக்கேன், என்ன மதிக்கிறியா? 1 மணி நேரம் ஆச்சு, இப்பயாச்சும் படி. ஓ 8:50 ஆயிடுச்சா? சரி இரு படிக்கிறேன். இன்னும் 10 நிமிஷம் இருக்குல்ல, பாத்துட்டு வந்துடுறேன். தல, சார்ஜ் போயிடுச்சு தல. நீயும் போயிட்டியா? சரி இரு சார்ஜ் போட்டுக்கிறேன். என்ன கதை கட்டுதா? சேச்சா இல்லையே, ஆனா லைட்டா இரு. 10 நிமிஷத்துல நான் போய் மோட்டிவேஷனல் ரீல்ஸ் பார்த்துட்டு வந்து நான் படிக்கிறேன். அவ்வளவுதான், இனி அவன் வரமாட்டான். வாருண்ணா சலோ, நீ வருவன்னு தெரியும், அதுக்குள்ள வருவன்னு தெரியாது. 30% வருவான்னு நினைச்சேன், 20% வந்துட்டா. சரி வா, என்ன இப்ப ஏதாவது மோட்டிவேஷனான இருக்கிறத காட்டு. சரி இதையாவது பார்த்து படிப்போமா? வேற ஏதாவது நல்ல ஆப் சொல்றா படிக்கிறதுக்கு. 12 ஆச்சுடா, இனிமேலாச்சும் படி. என்னடா என்ன, நான் 10 நிமிஷம் அந்த ரீல்ஸே பார்க்கலடா, மோட்டிவேஷனல் ரீல்ஸ். ஏன்டா இவ்வளவு அவசரப்படுற நீ? சரி இதே மாதிரியே நம்மளும் படிச்சு சாதிக்கணும். அதுக்கு படிக்கணும். சரி படிச்சிடலாம். என்ன இப்ப இன்னும் டைம் இருக்கு. ஓ 12 மணி ஆயிடுச்சா? சரி நீ இப்ப தூங்கு, நான் உனக்கு காலைல எழுப்பி விடுறேன். ஆமா அதுவும் சரிதான். இப்ப தூங்கினா காலைல 3 மணிக்கு அலாரம் வைக்கிறேன். 2:50 இருந்து 3:30 வரைக்கும் அலாரம் வச்சிருக்கேன். மறக்காம எழுப்பி விட்டுற. ஆஃப் ஆயிடாத நீ. என்ன நீ ஆஃப் பண்ணாம இருந்தா போதும்.
டேய் எந்திரிடா 2:50 ஆயிடுச்சு. இந்த ஒரு 10 நிமிஷம். டேய் எந்திரிடா 4 மணி ஆயிடுச்சு. ஏய் போடா அங்கிட்டு. இதேதான் 1 மணி நேரமா சொல்லிட்டு இருக்கான். ஏடா சைலண்ட்ல போட்டுட்டாயுமே. என்னது 7 மணி ஆயிடுச்சா? உனதான் அலாரம் வச்சேன்ல, ஏன் ஆஃப் ஆன? அடிக்க மாட்டியா? என்னதான் சைலண்ட்ல போட்டுட்டியா? சைலண்ட்ல போட்டாலும் அடிக்கணும்ல. சரி விட, நான் முதல் பீரியட் கட் அடிச்சுட்டு படிச்சுட்டு போயிடுறேன். நான் சொல்லல, 1 வாரம் படிக்கிறத 1 மணி நேரத்துல படிச்சு வரலாம். படிக்காம எழுத போறா, எப்படி எழுத போறா? அதெல்லாம் நம்ம தலை சூப்பரா பண்ணிடுவான். போச்சு போச்சு, இன்னைக்கு நான் ஒழுங்காவே எக்ஸாம் பண்ணல, எல்லாம் ஒன்னாலதான். அவன் என்னடா பண்ணா? நீ படிக்காம ஷார்ட்ஸ் ரீல்ஸ் பண்ணா? போன்ல படிக்கலாம், புக்ல படிக்கலாம், ஆனா படிக்கணும். இப்படிதான் எல்லாரும் போன்ல படிச்சுதான்னு சொல்லிட்டு சுத்துறீங்க, ஆனா டைம் தான் வேஸ்ட் பண்றீங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் வாசிச்சாதான் கேள்வி திறன் அதிகமாகும், அதுலயும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். அதுலதான் சுவாரஸ்யம் இருக்கும். எப்பவுமே வாசிக்கிறத மறந்துடாதீங்க.